ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யார் வீடத்த? ஜோசியம், ஜாதகம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ரொம்பவே அனுபவமுள்ள ஒரு ஜோசியர் வீடு. நேத்து என் ஃப்ரெண்டோட தற்செயலா இவரை பார்க்க வந்தேன். அவர்கிட்ட உன் ஜாதகத்தை கொடுத்து கேட்டேன். ஆனா அவர் சொன்ன விஷயம் எல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டம்மா. அவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரத்த? அத உன்கிட்ட நேரடியா சொல்ற தைரியம் எனக்கு வரல தேவி. நான் சொன்னாலும் நீ நம்புவியா மாட்டியான்னு தெரியல. அதான் இப்போ உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீயே வந்து கேளு, வா. என்னாச்சத்த? தேவி, ஜோசியர் சொல்ற விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கணும்மா. வீட்ல வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். அதனாலதான் எல்லாரையுமே குலதெய்வம் கோவிலுக்கு அனுப்பி வச்சுட்டு ஒன்ன மட்டும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேம்மா. அப்படியெல்லாம் சொல்லிட்டாரு. அது தெரிஞ்சா யாருமே சரியான அர்த்தத்துல அதை எடுக்க மாட்டாங்கம்மா. அப்புறம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது உன் வயித்துல வளர்ற குழந்தையதான் பாதிக்கும். இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது பாருமா, மனச திடமாக்கிக்க. வா, நம்ம போலாம். வா. ஐயா வணக்கம். வணக்கம்மா, உட்காருங்க. நேத்து நீங்க வந்தீங்களே? ஆமாங்கய்யா, நான் செல்வநாயகி. இது என் மருமக தேவி. வணக்கம்மா. இவ ஜாதகத்தை தான் நான் நேத்து உங்ககிட்ட கொடுத்தேன். இங்க பாருமா, நான் சொல்றத கேட்டு நீ பயப்படக்கூடாது. ஐயா, அவ ஏற்கனவே கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவ. பாவம், வயித்துல வேற குழந்தை இருக்கு. கொஞ்சம் பக்குவமா விஷயத்த சொல்லுங்கய்யா. என்னாச்சத்த? இரு. இங்க பாருமா, நான் சொல்ல போற விஷயம் கொஞ்சம் சீரியஸா இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு. அதனால நீ பயப்படாம கேளு. தேவி, இத நானா சொல்லல, ஓலைச்சுவடிகள் எல்லாம் படிச்சுட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தோட தான் சொல்றேன். உன்னோட வயத்துல குழந்தை உண்டான நேரம் ரொம்ப தப்பான நேரம்மா.